குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூனிட் 9 மேட்டர் அரவுண்ட் அஸ். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போ வந்து இந்த லெசனில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ அபவுட் த டைப்ஸ் ஆஃப் மேட்டர். அதாவது என்னென்னா மேட்டருடைய டைப்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். நோ த சிம்பிள்ஸ் ஆஃப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ். அதாவது என்னென்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டோடைய சிம்பிள்ஸ் வந்து ரீட் பண்ண போகிறோம். கிளாசிஃபை எலிமெண்ட்ஸ் இன்டூ மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ். அதாவது என்னென்னா எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அண்டு நான் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரீட் பண்ண போகிறோம். அக்யூர் நாலேஜ் அபவுட் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்டு கேஸஸ். இப்போ வந்து என்னென்னா சாலிடு, லிக்விடு, கேஸோடைய காம்பவுண்ட்ஸ் பற்றி ரீட் பண்ண போகிறோம். நோ அபவுட் த யூசஸ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப். அதாவது டெய்லி லைஃப்பில் வந்து காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். In the universe, all manifestations, phenomena and evolution of life are caused by matter and energy. இப்போ வந்து என்னென்னா நம்மளை சுற்றி வந்து நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. All the objects which exist around us are made up of some kind of matter. அதாவது நம்மளை சுற்றி வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பொருட்கள் வந்து இருக்குது. We perceive these objects through our sense like sight, touch, hearing, taste and smelling. அதாவது என்னென்னா எப்படி வந்து நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம பார்க்கறதுனால, நெக்ஸ்ட்டு வந்து கேட்குறதுனால, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்மெல், டேஸ்ட்டு, இது மாதிரி வந்து நம்ம வந்து ஆப்ஜெக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். A glass tumbler can be seen, agarbatti burning can be recognized by its smell, whereas wind flowing can be felt. அதாவது என்னென்னா இப்போ வந்து கிளாஸ் டம்ளர் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிளாஸ் டம்ளர் வந்து பார்க்கறதுனால நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அகர்பத்தி, அதாவது என்னென்னா அகர்பத்தி பேர்ன் ஆகக்குள்ள ஸ்மெல் வந்து, அதாவது என்னென்னா அகர்பத்தி ஸ்மெல்லிருந்து நம்ம அகர்பத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா விண்டு வந்து ஃப்ளோ ஆகிறதுனால நம்ம வந்து விண்டு வந்து ஃபீல் பண்ணுறதுனால ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மேட்டர் பொசஸஸ் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து எல்லா பொருட்களுக்குமே வந்து என்னென்னா சம் மாஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொருள் வந்து சம் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். அஃப்கோர்ஸ் சம் ஆர் ஹெவி அண்டு அதர்ஸ் ஆர் லைட். அதாவது என்னென்னா ஒரு சில பொருட்கள் வந்து ஹெவியாக இருக்கும், ஒரு சில பொருட்கள் வந்து லைட்டாக இருக்கும். தஸ் மேட்டர் கேன் பி டிஃபைன்ட் அஸ் எனிதிங் விச் ஹாஸ் டெஃபினட் மாஸ் அண்ட் ஆக்குபை ஸ்பேஸ். அதாவது மேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பொருளுக்கு வந்து சம் மாஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பொருள் வந்து சம் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். As we know already, matter exists as solids, wood, stone, sand, iron, etc. Liquids, water, milk, fruit juice, etc. and gases, oxygen, nitrogen, carbon dioxide, steam, etc. அதாவது என்னென்னா இப்போ வந்து மேட்டர் வந்து என்னென்னா 3 ஃபார்மில் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அதாவது மேட்டர் வந்து என்னென்னா 3 ஸ்டேட்டில் வந்து இருக்குது. சாலிட் ஸ்டேட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா wood, ஸ்டோன், சாண்ட், அயான். லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா வாட்டர், மில்க், ஃப்ரூட் ஜூஸ். நெக்ஸ்ட்டு கேஸ் ஸ்டேட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஸ்டீம். Matter in any physical state is composed of smaller particles such as atom, molecules or ions. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆட்டம்ஸ், அதாவது ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். அதாவது என்னென்னா ஆட்டம், மாலிகுல்ஸு, அயான்ஸ் இதெல்லாம் கம்பைன் ஆகி வந்து மேட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. An atom is the smallest particle of an element which exhibits all the properties of that element. இப்போ வந்து என்னென்னா எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்டம். அதாவது எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஆட்டம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட் ஆர் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் எ மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து சேம் எலிமெண்ட் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி மாலிகுல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் ஹேவிங் எ சார்ஜ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் கால்டு அயான்ஸ். அதாவது அயான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஆட்டமில் வந்து சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது என்னென்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் சார்ஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா அயான்ஸ்.
Hence, atoms are the building blocks of matter. In this lesson, we will study about symbols of elements, metals and non-metals, compounds of solids, liquids and gases, and the uses of compounds in daily life. அதாவது இந்த லெசனில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் வந்து ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலிமெண்ட்டோட சிம்பிள்ஸு, நெக்ஸ்ட்டு மெட்டல்ஸு, நான் மெட்டல்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சாலிடு, லிக்விடு, கேஸோடைய காம்பவுண்ட்ஸு. இப்போ வந்து என்னென்னா காம்பவுண்ட்ஸ் வந்து என்னென்னா டெய்லி லைஃப்பில் நமக்கு வந்து எப்படி யூஸ் ஆகுது, இந்த டாப்பிக்லாம் நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். First, elements. Elements are everywhere. They are the building blocks of everything on earth. அதாவது என்னென்னா எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பென்சில், டெஸ்க், மவுண்டெயின்ஸ், கார், புக் எக்ஸெட்ரா. அதாவது என்னென்னா எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பென்சில், டெஸ்க்கு, மவுண்டெயின்ஸு, கார், புக்கு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டூ யூ நோ தட் வென் யூ ஆர் ப்ரீத்திங் யூ ஆர் ஆக்சுவலி இன்ஹேலிங் ஏர். த ஏர் யூ ப்ரீத் இஸ் மேட் ஆஃப் மெனி எலிமெண்ட்ஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் ஆர்கான். இப்போ வந்து என்னென்னா நம்ம ப்ரீத் பண்ணக்கூடிய ஏரில் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கான். An element is a pure substance that cannot be broken down by chemical methods into similar compounds. அதாவது என்னென்னா எலிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். இப்போ வந்து எலிமெண்ட்ஸை வந்து கெமிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி சிமிலர் காம்பவுண்ட்ஸாக வந்து செப்பரேட் பண்ண முடியாது. For example, the element gold cannot be broken down into anything other than gold. If you keep hitting gold with a hammer, the pieces would get smaller, but each piece will always be gold. அதாவது என்னென்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோல்டு தவிர வேறு எந்த எலிமெண்ட்டாலையும் வந்து கோல்டை வந்து பிரேக் பண்ண முடியாது. இப்போ வந்து ஹேமர் யூஸ் பண்ணி கோல்டை வந்து பிரேக் பண்ணுறப்ப இப்போ வந்து என்னென்னா கோல்டு வந்து என்னென்னா ஸ்மால் பீசஸாக வந்து செப்பரேட் ஆகும். இந்த ஸ்மால் பீசஸ் வந்து என்னென்னா எப்படி இருக்குன்னா கோல்டாக தான் இருக்கும். Elements consist of only one type of atoms. An atom is the smallest particle of an element that still has the same properties of that elements. அதாவது எலிமெண்ட் வந்து என்னென்னா எலிமெண்ட்டில் வந்து என்னென்னா ஒன்லி ஒன் டைப் ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல். All atoms of a specific element have exactly the same chemical makeup, size and mass. இப்போ வந்து என்னென்னா எலிமெண்ட்டில் வந்து என்னென்னா ஆட்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆட்டம்க்கு வந்து என்னென்னா பர்டிகுலர் சைஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வந்து மாஸ் இருக்கும். Each atom has an atomic number which represents the number of protons that are in the nucleus of a single atom of that element. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து என்னென்னா ஆட்டம்க்கு வந்து என்னென்னா அட்டாமிக் நம்பர் வந்து இருக்கும். அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து அதாவது என்னென்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தேர் ஆர் டோட்டல் ஆஃப் 118 எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்னா டோட்டல் வந்து எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 118 எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது. மெனி எலிமெண்ட்ஸ் அக்கர் நேச்சுரலி ஆன் எர்த், ஹவவர் சம் ஆர் கிரியேட்டட் இன் லெபார்ட்டரி பை சயின்டிஸ்ட். அதாவது என்னென்னா நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா எர்த்தில் வந்து நேச்சுரலாகவே இருக்குது. இப்போ வந்து என்னென்னா ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து என்னென்னா சயின்டிஸ்ட் வந்து லேபில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் கண்ணு. டுடே ஹோம்ஒர்க்கு 8th standard science. Today homework, define atom. An atom is the smallest particle of an element. Define matter. Matter can be defined as anything which has definite mass and occupies space. Science lesson 9 question answer 1 and 2 read and write one time. இந்த 2 questionம் read பண்ணி write பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. Thank you students.